ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 30 இன்றைக்கி தான் நான் வந்து சொல்கிறேன். தொண்டை கட்டிக்கிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து பேம்க்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க காலேஜில். ஒரு வழியாக காலேஜ் போயிட்டு உடம்பு சரியாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேமுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் செம்மையாக இருந்தது. அவங்க பேர் வந்து தீபிகா. ஆனால் தீப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 கேக்கு அந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட் அந்த லெட்டர்லாம் போட்டு 5 கேக்கு வச்சுருந்தாங்க. அழகாக அதை வெட்டினது அதெல்லாம் நடந்துச்சு. கிளாஸ் சார்பாக வந்து அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்தாங்க. நான் பொங்கல் செலிப்ரேஷன் போனப்போ அதில் எல்லாருக்கும் எடுத்த ஃபோட்டோ இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்மல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது தெரியல எனக்கு. நான் வந்து தனியாக ஒரு கிஃப்ட் கொடுத்து எல்லாம் நினச்சிருந்தேன் எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்போ தான் மொத்தமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக வச்சுருந்தேன்ல. அதில் என்ன இருந்ததுன்னா ஒரு கீ செயின் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் ஒன்று, ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பாக்ஸ் அது உள்ளே வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. என்ன லெட்டர்னால் பர்மிஷன் லெட்டர் மாதிரி. ஏன்னா அவங்க இன்சார்ஜ் இல்லை. ஸோ பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி. என்ன பர்மிஷன்னா அவங்க இதயத்தில் வந்து ஒரு இடத்துல இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்மிஷன் லெட்டரு. அழகாக ஃப்ரம் டூலாம் போட்டு சப்ஜெக்ட் போட்டு கண்டென்ட் எழுதி கீழே டேட் பிளேஸு இப்போ யுவர் ஒபீடியன்ட் அதெல்லாம் போட்டு பேரண்ட்ஸ் சிக்னேச்சரோட எங்கள் அம்மா சைன் தான் வாங்கினேன். அதாவது உங்கள் இதயத்தில் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு குட்டி இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தேன். லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தேன். அவங்க வந்து சாயந்தரம் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருக்காங்க. பர்மிஷன் கிராண்டட்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அப்பா செம ஹாப்பி. இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அது வரைக்கும் போதும். அப்புறம் சாக்லேட் ஒன்று அதை சொல்ல மாட்டேன் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மினி ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் ஜெராக்ஸ் போட்டு. அது வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த வேலையும் கிடையாது. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. 2 நாள் லீவு வந்து தூங்க தான் போகிறேன். எந்த வேலையும் செய்கிற மாதிரி ஐடியா கிடையாது. 2வது இப்போ தான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்பா மனசில் இருக்கிற எல்லா மேட்ரையும் கொட்டிட்டேன். இன்றைக்கி ஒரு சில சீக்ரெட்லாம் தெரிய வந்துச்சு. அந்த சீக்ரெட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் மனசில் பட்டது எல்லாத்தையும் நான் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக பேசியாச்சு. பேசி முடிச்சிட்டேன். வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு இன்றைக்கி. பரவாயில்ல. ஆனால் காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன். அதனால் காலேஜ் போய்ட்டு காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அம்மா என்ன சொல்கிறது, போனோமா நம்ம வேலையை பார்த்தோமா அமைதியாக இருந்தோமான்னு இனிமேல் நான் அப்படி தான் இருக்க போகிறேன். அதுக்கு சொல்கிறேன். ஒரு அமைதியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தேன். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. மேம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது செம்மையாக இருந்தது. 12 மணி வரைக்கும் முடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பர்த்டே விஷ் போடணும், ஸ்டேட்டஸ் வேறு வைக்கணும். அதனால் ரெடியாக இருக்கிறேன். நான் வந்து போடணும், ரெடியாக இருக்கிறோம். சரி, ஓகே. நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.